சூரிய ஒளியில் நாம் எவ்வளவு மணி நேரம் இருந்தால் ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்படுகிறது? கவனிக்க வேண்டிய அறிகுறிகள் என்ன? மற்றும் ஹீட் ஸ்ட்ரோக் தடுப்பது எப்படி மற்றும் முதல் உதவி சிகிச்சையளிப்பது எப்படி என்பதை பற்றி இந்த பதிவில் காண்போம். ஹீட் ஸ்ட்ரோக் என்றால் என்ன? ஹீட் ஸ்ட்ரோக் என்பது உடலின் மைய வெப்பநிலை ஆபத்தான நிலைக்கு உயரும்போது ஏற்படும் ஒரு நிலை ஆகும். இதற்கு உடனடி கவனம் தேவைப்படும் மருத்துவ அவசர நிலையை சார்ந்தது, ஏனெனில் இது சிகிச்சை அளிக்கப்படாவிட்டால் உறுப்பு சேதம் மற்றும் மரணம் கூட ஏற்படலாம். ஹீட் ஸ்ட்ரோக் பொதுவாக அதிக வெப்பநிலைக்கு நீண்ட நேரம் நம்மை வெளிப்படுவதால் ஏற்படுகிறது. குறிப்பாக உடல் செயல்பாடுகளுடன் இணைந்த உடலின் இயற்கையான குளிரூட்டும் வழிமுறைகளான வியர்வை போன்றவற்றால் வெப்பத்தை தாக்குப்பிடிக்க முடியாமல் போகும்போதும் இது ஏற்படலாம். ஹீட் ஸ்ட்ரோக்கின் அறிகுறிகள். ஹீட் ஸ்ட்ரோக்கின் அறிகுறிகள் நபருக்கு நபர் மாறுபடும், ஆனால் கவனிக்க வேண்டிய சில பொதுவானவை. அதிக உடல் வெப்பநிலை 10 பாரன் ஹீட்க்கு மேல். சூடான, சிவப்பு மற்றும் வறண்ட தோல். விரைவான இதய துடிப்பு. தலைவலி, மயக்கம், குமட்டல் மற்றும் வாந்தி. மனக்குழப்பம் அல்லது எண்ணங்கள் திசை திருப்பல். உணர்வு இழப்பு. நீங்கள் அல்லது உங்களுக்கு தெரிந்த ஒருவர் இந்த அறிகுறிகளை அனுபவித்தால் உடனடியாக மருத்துவ உதவியை நாடுவது அவசியம். சூரியனில் எவ்வளவு நேரம் நாம் இருந்தால் வெப்ப பக்கவாதம் ஏற்படுகிறது? வெப்ப பக்கவாதத்தை உருவாக்க ஒருவருக்கு எடுக்கும் நேரம், அவர்களின் வயது, ஒட்டுமொத்த ஆரோக்கியம் மற்றும் வெப்பநிலை மற்றும் காற்றின் ஈரப்பதம் ஆகியவற்றின் அளவுகள் உட்பட பல்வேறு முக்கிய காரணிகளை பொறுத்தது ஆகும். பொதுவாக அதிக வெப்பநிலைக்கு நீண்ட நேரம் நம்மை வெளிப்படுத்தப்பட்ட பிறகு, குறிப்பாக உடல் உழைப்பு செயல்பாடுகளுடன் இணைந்தால் ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்படலாம். இருப்பினும் உடல் தன்னை சரியாக குளிர்விக்க முடியாவிட்டால் குளிர்ந்த வெப்பநிலையிலும் வெப்ப பக்கவாதம் ஏற்படலாம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஹீட் ஸ்ட்ரோக்கை எவ்வாறு தடுப்பது? வெயிலில் அதிக நேரத்தை நாம் செலவிடும்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பதே வெப்ப பக்கவாதத்தை தடுக்க சிறந்த வழி ஆகும். உங்களை பாதுகாப்பாகவும் குளிர்ச்சியாகவும் வைத்திருக்க சில குறிப்புகள் உள்ளன. அவை என்ன என்பதை காண்போம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹீட் ஸ்ட்ரோக்கை தடுப்பதற்கான மிகச் சிறந்த வழி என்ன? அதிகமான சூரிய வெப்பத்தில் உங்கள் நேரத்தை செலவிடுவதைக் கட்டுப்படுத்து மிகச் சிறந்த வழி ஆகும். வெப்பமான நேரத்தில், பொதுவாக காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை வெயிலில் வெளியே அதிக நேரம் செலவிடுவதை தவிர்க்கவும். இந்த நேரத்தில் நீங்கள் வெளியில் இருக்க வேண்டும் என்றால் நிழலை கண்டுபிடிக்க முயற்சிக்கவும் அல்லது குளிரூட்டப்பட்ட பகுதியில் அடிக்கடி அமர்ந்து ஓய்வு எடுக்கவும். நீரேற்றத்துடன் இருங்கள். டீஹைட்ரேஷன் வெப்ப பக்கவாதத்திற்கு ஒரு முக்கிய ஆபத்தான காரணி ஆகும். எனவே வெயிலில் நேரத்தை செலவிடும்போது நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம் ஆகும். ஒரு நாளைக்கு குறைந்தது 8 கிளாஸ் தண்ணீரை குடிப்பதை நோக்கமாக கொள்ளுங்கள். மேலும் நீங்கள் உடல் உழைப்பினால் வேலையில் ஈடுபடுகிறீர்கள் என்றால் அதிக கார்போஹைட்ரேட், அதிக கார்போனேட் கொண்ட பானங்கள் அல்லது மதுபானங்கள் போன்றவற்றை கண்டிப்பாக தவிர்க்கவும், ஏனெனில் அவை உண்மையில் நீரிழப்புக்கு அதாவது டீஹைட்ரேஷனுக்கு அதிக அளவில் பங்களிக்கக்கூடும். பொருத்தமான ஆடைகளை அணியுங்கள். வெயிலில் அதிக நேரத்தை செலவிடும்போது வெப்பத்தில் இருந்து பாதுகாக்கும் ஆடைகளை அணிவது அவசியம். சில வசதியான, பருத்தியிலான, வெண்மை நிற ஆடைகளை அணியுங்கள். அவை சூரியனின் கதிர்களை பிரதிபலிக்கும் மற்றும் உங்களை குளிர்ச்சியாக வைத்திருக்கும். உங்கள் தலை மற்றும் கண்களை சூரிய ஒளியில் இருந்து பாதுகாக்க தொப்பி மற்றும் சன்கிளாஸ்களை அணிய மறக்காதீர்கள். ஹீட் ஸ்ட்ரோக்கிற்கு முதல் உதவி சிகிச்சையளிப்பது எப்படி? உங்களுக்கோ அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கோ ஹீட் ஸ்ட்ரோக்கின் அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுகுவது அவசியம். உதவி வரும் வரை காத்திருக்கும் போது அந்த நபரை குளிர்விக்கவும் மேலும் உறுப்பு சேதத்தை தடுக்கவும் நீங்கள் எடுக்கக்கூடிய சில குறிப்புகள் உள்ளன. அவை என்ன என்பதை காண்போம். 1. ஒரு குளிர்ச்சியான இடத்துக்கு நகர்த்தவும்.
வெப்ப பக்கவாதத்திற்கு சிகிச்சையளிப்பதற்கான முதல் படி குளிர்ந்த நிழலான பகுதிக்கு நபரை நகர்த்துவதாகும். முடிந்தால் அவரை வீட்டிற்குள் குளிரூட்டப்பட்ட அறைக்கு அழைத்துச் செல்லுங்கள். 2. அதிகப்படியான ஆடைகளை அகற்றவும். நபரிடமிருந்து அதிகப்படியான ஆடைகளை அகற்றி இறுக்கமான அல்லது கட்டுப்படுத்தப்பட்ட ஆடைகளை அவிழ்த்து விடுங்கள். இது அவர்களின் உடலை விரைவாக குளிர்விக்க உதவும். 3. உடலை குளிர்விக்கும் முறைகள். வெப்ப பக்கவாதத்தை அனுபவிக்கும் ஒருவரின் உடலை குளிர்விக்க பல வழிகள் உள்ளன. குளிர்ந்த ஈரமான துணிகளை அவர்களின் தோலில் தடவவும். ஒரு துண்டு காகிதம் அல்லது விசிறி மூலம் அவர்களின் மீது காற்றை விசிற செய்யவும். அவர்களின் கழுத்து, அக்குள் மற்றும் இடுப்பு பகுதியில் குளிர்ந்த நீர் அல்லது குளிர் அழுத்தங்களை வைக்கவும். ஐஸ் அல்லது ஐஸ் நீரை பயன்படுத்துவதை தவிர்க்கவும், ஏனெனில் இது உண்மையில் உடலை நடுங்கச் செய்து அதிக வெப்பத்தை உருவாக்கும். 4. உடலில் நீர் சத்தை அதிகப்படுத்தவும். ஒரு நபர் சுயநினைவுடன் மற்றும் விழுங்க முடிந்தால் இழந்த திரவங்களை நிரப்ப உதவும் குளிர்ந்த நீர் அல்லது பிரஷ் பழச்சாற்றினை குடிக்க செய்து ஊக்குவிக்கவும். 5. மருத்துவ கவனிப்பை நாடுங்கள். அந்த நபரின் அறிகுறிகள் மேம்பட்டதாக தோன்றினாலும் கூடிய விரைவில் மருத்துவ உதவியை நாடுவது முக்கியம். ஹீட் ஸ்ட்ரோக் உடலின் உறுப்புகளுக்கு சேதம் விளைவிக்கும், மேலும் ஒரு மருத்துவ நிபுணர் உடல்நிலையை பரிசோதித்து தகுந்த சிகிச்சை அளிக்க முடியும். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலமும் இந்த பதிவில் விவரிக்கப்பட்டுள்ள உதவிக்குறிப்புகளை பின்பற்றுவதன் மூலமும் ஹீட் ஸ்ட்ரோக்கை தடுக்கலாம். இந்த கோடையில் பாதுகாப்பாக இருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.